எப்படின்னா ஐஎஃப்டிவினா வந்து ஃபைபர் பேஸ்டு இன்ட்ராநெட் டிவி. இந்த டிவியில் வந்து 500 சேனல் இலவசமாக கொடுக்குறாங்க. என்னடி சொல்ற? அஸ்ஸலாமு அலைக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிவியை பற்றியது. அதாவது டிவி வந்து பேசிக்காக எப்படி வந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிற நிலை வரை நம்ம சொல்லிடுவோம். ஆரம்பத்தில் டிவி வந்துருச்சு, ஆனால் பார்க்குறதுக்கு சேனல் கிடையாது. நம்ம ஸ்ரீலங்கா சேனல் ரூபாயினி பார்க்குறதுக்கு 13 எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு ஆண்டனா வாங்கணும். அதுக்கு ஒரு பூஸ்ட் ஒன்று வாங்கணும் செப்பரேட்டாக. அந்த பூஸ்ட்டை வச்சு செட் பண்ணி பார்த்தோம்னா ஈவினிங் போல் நமக்கு இந்த ரூபாயினி சேனல் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சென்னை சேனல்லாம் அப்போ வராது. அதுக்கப்புறம் தான் சென்னையில் பொதிகை சேனல்லாம் வந்த பிறகு நம்ம பொதிகை டிவி மட்டும் பார்க்க முடிஞ்சிச்சு. பொதிகை டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் விசிஆர், விசிபி, கேபிள் டிவி, டிவிடி, விசிடி, இப்போ பென்ட்ரைவ் வரையும் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அதேமாதிரி டிவியோடைய அப்டேட்டும் சிஆர்டி மானிட்டர்லேருந்து எல்சிடி, பிளாஸ்மா, எல்இடி, இப்போ வந்து 4K வரையும் வந்துருச்சு. எல்வி சேனலும் அதுக்கு மாதிரி நிறைய வந்துருச்சு. இப்போ முன்னெல்லாம் வந்து சாதாரண கேபிள் டிவி பார்ப்போம், அது அனலாக்கா இருக்கும். அப்புறம் அவங்கள அனலாக் டிவி சேனல் கொடுத்தாங்க. அப்புறம் செட்டா பாக்ஸ் வந்தது. செட்டா பாக்ஸ்லேயே டிஜிட்டல் டிவி வந்தது. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டை வந்து எல்லாருக்கும் செட்டா பாக்ஸ் கொடுத்து பார்க்கணும் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அது முடிஞ்ச உடனே டிடிஹெச் வந்தது. டிடிஹெச்லயும் அனலாக் டிடிஹெச் வந்துச்சு. இப்போ வந்து டிஜிட்டல் வந்துச்சு. இப்போ அதுலயும் வந்து ஸ்ட்ரீமிங் பாக்ஸோட வருது. அதனால லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும். இப்போ பிஎஸ்என்எல் வந்து லேட்டஸ்ட்டாக ஐஎஃப்டிவிங்கிற ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஐஎஃப்டிவினா வந்து ஃபைபர் பேஸ்டு இன்ட்ராநெட் டிவி. இந்த டிவியில் வந்து 500 சேனல் இலவசமாக கொடுக்குறாங்க. என்னடி சொல்ற? இது எந்த வகையில் கொடுக்குறாங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஃபைபர் ஆப்டிக்கல் வச்சிருக்கீங்க, பாரத் ஃபைபர் பிஎஸ் சம்மந்தப்பட்ட ஃபைபர் ஆப்டிக்கல் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் வருது. தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2 monthsக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நான் வந்து பிஎஸ்என்எல் லைவ் டிவின்னு போட்டாவே நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பிஎஸ்என்எல்ல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, அதுக்கு ஒரு ஓடிபி வச்சு ஓப்பன் பண்ண பிறகு அந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் ஸ்டில்லாவே காட்டுறேன், ஏன்னா வீடியோ இல்லை, அதனால ஸ்டில்லாக காட்டுறேன், பார்த்துக்கிறேங்க. இதில் வந்து எல்லா சேனல் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க வரிசையாக. அதில் தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. தமிழ் வந்து முதல்ல இருக்கு. சன் டிவி, கேடிவி இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் வந்துருது. அது கீழே பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓடிடி தளம் கொடுத்துருக்காங்க. ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஜீ எல்லாமே இருக்கு. ஆனால் இன்னும் வந்து ஒர்க் ஆகல. அதே மாதிரி கேம்ஸ் இருக்கு, அதில் எல்லா வகையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் விரைவில் சூப்பராக எல்லாருக்கும் வரப்போகுது. இது ஃபைபர் ஆப்டிக்கல், பிஎஸ்என்எல் ஃபைபர் ஆப்டிக்கல் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிடைக்கும். மற்றபடி மற்ற நெட்வொர்க் வச்சிருக்க கிடைக்காது. இவங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. தேவை உள்ளவங்க வந்து நீங்க ஃபைபர் ஆப்டிக்கல் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள வந்து வீட்டில் உங்களுடைய மோடம் ஃபைபர் ஆப்டிக்கல் மோடத்தை வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கான்ஃபிகரேஷன் பண்ண பிறகு தான் நீங்க அந்த நான் சொல்ற மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணினா இந்த மாதிரி ஃபுல் பிக்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு மேல சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஐடி கொடுத்துருவாங்க. இந்த ஐடியை வச்சு நீங்க உங்க டிவியில, ஸ்மார்ட் டிவியில வந்து ஃப்ரீயா பார்க்கலாம். எந்த செட்டா பாக்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பணமும் கிடையாது. இது இப்போ நமக்கு வந்து தகவல்னால உங்களுக்கு சொல்றேன். இனிமே இந்த டிவி தமிழ்நாடு மட்டும் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு நம்ம ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் வந்த பிறகு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். அதுலயும் நான் ஃபுல் தெளிவா சொல்றேன் எப்படி மோடத்தை நம்மள கான்ஃபிகரேஷன் பண்றது, அந்த சிஸ்டம் சொல்லலாம். இல்ல நீங்க பிஎஸ்என்எலோட ஆபரேட்டரை கூப்பிட்டு நீங்க சிஸ்டத்தை கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம சேனல் வச்சு ஒரு டிவி மட்டும் வாங்க ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு, கேபிள் டிவி அதுன்னு வந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஓடி போய் டிவி பார்த்தோம், படம் பார்க்கறது ஒளியும் பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை விளம்பரத்தோட சினிமா பார்த்தோம். இனி வர காலங்களில் கேபிள் டிவி, டிடிஹெச், தியேட்டர் இருக்கோ இல்லையோ ஓடிடி பத்தெல்லாம் கண்டிப்பா உங்க வீடுகளில் இருக்கும். ஏன்னா ஃபைபர் நெட் அந்த அளவுக்கு உங்க வீட்டை ஆக்கிரமிச்சிருச்சு. இனிமே தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற கூட்டம் குறைஞ்சிருச்சு ஆல்ரெடி. இப்போ எல்லாம் ஓடிடில பாக்குறது அதிகமா. இப்போ கூட ரிவ்யூ பாத்தீங்கன்னா சினிமா ரிலீஸ் பண்ற அன்னைக்கு உள்ள ரிவ்யூவோட ஓடிடில ரிலீஸ் ஆகிற ரிவ்யூ தான் அதிகமா இருக்கும். இப்போ கூட நம்ம லக்கி பாஸ்கர், அமரன் படங்களை பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்ததை விட ஓடிடில வந்த விமர்சனம் அதிகமா வந்திருக்கு. நல்ல விமர்சனங்கள் பொதுமக்களை பண்ற மாதிரி வந்திருக்கு. அதனால கண்டிப்பா ஃபைபர் ஆப்டிக்கல்ல வந்து ஓடிடி தளம் வரும். அது கூட எல்லா வரும். லோக்கல் சேனல் பார்க்கலாம், தமிழ்நாடு ஃபுல்லா அதுவும் ஃப்ரீயா பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி டிவி பார்க்கணுமா எல்லாமே அது வந்துடும். இனிமே வந்து சிரமம் கிடையாது. மழை பெஞ்சா டிவி கட் ஆகுதுன்னு கவலை கிடையாது. பூஸ்ட் எங்கேயாவது ஆஃப் ஆனால் உங்களுக்கு படம் வரலைங்கிற கவலை கிடையாது. எல்லாமே துல்லியமா ஹெச்டியில் நீங்க பார்க்கலாம். ஆப்டிக்கல் வச்சிருக்கும் போது நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா டிவி பார்க்கலாம். மற்ற கம்பெனி என்ன கொடுக்கான்னு தெரியாது. எந்த கம்பெனி என்ன கொடுக்காலும் அதை அப்பப்போ நான் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.